10 கன்னிகை இருந்தாங்க. அதில் 5 பேர் புத்தி உள்ளவங்க, இன்னொரு 5 பேர் புத்தி இல்லாதவங்க. அந்த புத்தி இல்லாதவங்க எண்ணெயை கொண்டு போகலாம். மணவாளன் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்ததுனால அவங்க வந்துட்டு தூங்கிட்டாங்க. தூங்கினதுக்கப்புறம் ஏஸ்பா வந்தோடனே மணவாளன் வந்துட்டான்னு சொன்னோடனே எல்லாரும் எந்திச்சு போனாங்க. போனோடனே புத்தி இல்லாதவங்க வந்துட்டு எண்ணெயை எடுத்துகிட்டு போகல. அதனால வந்துட்டு இப்போ எண்ணெயை எடுக்க போனாங்க. எடுத்து போனதுக்கப்புறம் வரும்போது கேட்டு மூடிட்டு, அதனால மணவாளன் என்னன்னு கேட்கும் போது நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. நன்றி. தானியல் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு ராஜா இருந்தாங்க. அவங்க வந்து 3 பிரதானிகளை நியமித்தாங்க. அதில் ஒருத்தன் தான் தானியல். அவங்க வந்து தானியல் வந்து அதே மாதிரி 3 வேளும் ஜெபிப்பான். அதே மாதிரி அதில் இருக்கிற சர்ச்சில் அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அங்கே அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாரும் தானியலை ஏதாவது குறை கண்டுபிடிக்கணும், ஏன்னா ராஜாவோட ரொம்ப நெருங்கின நம்பனா அதுக்கான்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்போம்போது தானியல் வந்து அதுக்கும் பயப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிடும். அதுக்கும் பயப்படாமல் ஏசப்பாவே பற்றி கொண்டு 3 வேளையும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதே மாதிரி 3 வேளையும் விடாமல் ஜெபம் பண்ணுறது அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அடுத்தது ராஜாட்ட போய் சொல்லுவாங்க. ராஜா வந்து அடுத்தது ஏதாவது கட்டளை கொடுப்போன்னு சொல்லி அவங்களும் கட்டளை கொடுத்தாங்க. என்ன கட்டளைன்னா, 30 நாள் ராஜாவை தவிர வேறு எந்த தேவர்களையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அவங்களும் அந்த கட்டளையை எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதே மாதிரி தானியலும் விடாமல் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தான். அதே மாதிரி தானியலை வந்து பிடிச்சிட்டு ராஜாவோட அரண்மனைக்கு வந்தாங்க. வந்துட்டு ராஜாட்ட வந்து சொல்லுவாங்க, ராஜா இவங்க வந்து 3 வேளை உங்களை வணங்காமல் அவங்களோட தேவனை வணங்கிட்டுருக்கான்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, தானியலை வந்து சொல்லுவாங்க, தானியல் ஏன் இப்படி பண்ணேன்னு. ராஜாவுக்கும் சிங்கக்கபியில் போட விருப்பமே இருக்காது. ஏன்னா அந்த கட்டில் என்னன்னு இருக்கும், வேறு யாராவது வணங்குனா சிங்கக்கபியில் போடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ராஜாவுக்கும் போட மனசே இல்லை. ஆனால் கட்டளைப்படி செய்யணும்னால ராஜா வந்து சிங்கக்கபியில் போட சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க, உங்கள் தேவன் உண்மையானவராக இருந்தாங்களோ சிங்கக்கபிலேருந்து தப்பி வைக்கட்டும்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி தானியலே சிங்கக்கபிக்குள்ளே போட்டுட்டாங்க. அதே மாதிரி அடுத்த காலையில் வந்து ராஜா வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, தானியேல் வந்து உயிரோட இருப்பாங்க. ராஜா வந்து கேட்பாங்க, நீ ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவரா? ஆமாம் ராஜாவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எங்கள் தேவன் உண்மை உள்ளவர், நான் ஜெபிக்கும்போது நான் ஜெபிச்சதுனால எங்கள் ஏசப்பா வந்து வந்தாங்க, தூதரும் வந்தாங்க. தூதர் வந்து சிங்கங்களின் வாயை கட்டி போட்டாங்க. அதனால் சிங்கங்கள் என்னை சேதமே படுத்தலைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ராஜா அவங்கள மேலே எடுக்க சொன்னாங்க. மேலே எடுத்துட்டாங்க. அதே மாதிரி அவங்க வந்து மேலே இருக்கனே அடுத்ததான் 3 பேர் வந்து அவங்கள வந்து சிங்கக்கேபியில் போடணும்னு சொல்லியிருப்பாங்க. சிங்கக்கேபியில் போடணும்னு சொன்னவங்கள சிங்கக்கேபியில் போட்டுருவாங்க. போட்டுட்டு அடுத்த தானியல் வணங்குற தேவன் தான் உண்மையான தேவன் சொல்லி அவங்கள வணங்க சொல்லுவாங்க. இதுதான் வந்து கோலியாத். இது வந்து தாவீது வந்து ஆல்ரெடி ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியையும் கொண்டிருப்பான். அதனால அவங்க அண்ணனுக்கு ஒரு நாள் சாப்பாடு கொண்டு வரும்போது இவன் இந்த கோலியாத் வந்து என் கூட யாராவது சண்டை போடுங்க டெய்லியும் சொல்லுவான். அப்போது இந்த தாவீது வந்து சவுல் ராஜாட்ட போய் சொல்லுவேன், நான் போய் அந்த கோலியாத் கிட்ட சண்டை போடுறேன் அப்படின்னு சொன்னப்போ சவுல் ராஜாவுக்கு ஒரு கலக்கமாகவே இருந்துச்சு. ஏன்னா இவன் ராஜாவாயிருவானே இப்போ கொண்டுட்டா அப்படின்னாங்க. அப்போ வந்து இவன் போய் இவன்கிட்ட சண்டை போடும் போது இவனை 5 கூழாங்கல்ல வச்சு குறிப்பாத்து அடித்தான் இவன் தலையிலேயே. அப்படியே எல்லாரும் செத்து போகும்போது பின்னாடி தான் வருவாங்க. ஆனால் பின்னாடி வந்து தேவதூதன் வந்து அவனை முன்னாடி தள்ளி விட்டாங்க. அதனால அவன் செத்துட்டான்.
ஒரு நாள் வந்து ஈசாக்கு வந்து இந்த ஆபிரகாம் வந்து ஈசாக்கு வந்து பலியிட போயிருப்பான். அப்போ வந்து ஏசப்பா வந்து அவனோட தூதனை வச்சு நீ பிள்ளைய வந்து எதையும் செய்யாதன்றவான். ஏசப்பா வந்து இதெல்லாம் படைச்சாங்க. அதில் ஃபஸ்ட்டு டே வந்து 1ஆம் நாள் வந்து வெளிச்சம் இருள் படைச்சாங்க. செகண்ட் டே வந்து ஆகாய விரிவு ஜாலம். 3ஆம் நாள் மரம் செடி கொடிகள் வெட்டாந்தரை ஜாலம். 4ஆம் நாள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள். 5ஆம் நாள் நீர்வாழ் இனங்கள் பறவைகள். 6ஆம் நாள் மனிதர்கள் விலங்குகள். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். 10 கன்னிகைகள் இருந்தாங்க. அவங்க வந்து புத்தி இல்லாத 5 கன்னிகைகள் இருந்தாங்க. அவங்க வந்து புத்தியுள்ள கன்னிகள்கிட்ட போய் நீங்கள் வந்து எனக்கு என்ன தரீங்களா அப்படின்னாங்க. அவங்க என்கிட்டயே கொஞ்சோட தான் இருக்குது, அதனால் கடையில் போய் வாங்கிக்கோங்கன்னாங்க. அடுத்தோடனே கடையில் போனாங்க. அது கடையில் போய் வாங்கிட்டு வரக்குள்ளே மணவாளன் வந்து அவங்க 5 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கல்யாண வீடு அவங்க வந்து பார்த்தா கல்யாண வீடு டோர் பூட்டி இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு நாள் படகுல போனாங்க. இது ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அங்கே வந்து ஜனங்கள்லாம் ஏசப்பா சொல்கிறத கேட்டு மதியானம் சாப்பிடாம சாயங்காலம் ஆயிட்டு அடுத்த ஒரு அம்மா ஒரு பிள்ளை வந்து ஒரு அம்மா வந்து கொடுத்தாங்க. 5 அப்பம் 2 மீன் கொடுத்து விட்டாங்க. ஏசப்பாட்டு போய் கொடுனாங்க. ஏசப்பாட்டு கொடுத்தோன்னே ஏசப்பா வந்து எல்லாமே நிறைய செஞ்சு எல்லாருக்கும் 5000 பேருக்கும் கொடுத்தாங்க. இது வந்து பாபேல் கோபுரம். இந்த பாபேல் கோபுரத்தை புதுசாக கட்டணுங்கிறதுக்காண்டி செங்கல் நிலக்கீரை வச்சு கட்டினாங்க. நல்லா வானத்தை தொடுற அளத்துக்கு கட்டிகிட்டு இருக்கும்போது ஏசப்பா நினச்சாங்க, இவங்க வந்து நினைக்கிறதெல்லாம் நம்ம நடத்திக்கிட்டே இருந்தால் இவங்க வந்து மதிக்க மாட்டாங்க நம்மளன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க பாஷையை தாறுமாறாக்கிட்டாங்க. ஸ்ரீசர்கள் எல்லாரும் நைட்டு வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க, பேதுரு என்ன 3 வாட்டி மறந்தளிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பேதுரு நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டோட எல்லோரும் வந்து ஏசப்பாவை கொண்டு போயிடுறாங்க. அப்போ மேலே காணி கேட்காம நீ ஏசப்பா உள்ள தானே இருப்பேன், ஏசப்பாவும் உனக்கு தெரியும்ல சொல்லிட்டு பேதுரு வந்து எனக்கு தெரியாதுன்னு சொன்னோடனே சேவல் வந்து ஒரு தடவை போயிடும். அப்போ இது எல்லோரும் கேட்பாங்க, உனக்கு ஏசப்பா கூட தெரியுமா அப்படின்னா அது தெரியாதுன்னு 2ஆவது தடவை மருந்தடிச்சிடுவான். அப்போது சேவல் 2ஆவது தடவை பூமிடும். அப்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் இவன் ஏசப்பா கூட தான் இருப்பான்னு. அப்போ எல்லாரும் கேட்பாங்க, இவன் எனக்கு தெரியாது சொல்லி சொல்லிடுவான். அப்புறம் அழுவான், ரொம்ப அழுவான். அப்புறம் ஏசப்பா 3ஆவது நாள் உயிர் தந்து அவன் பாவத்தெல்லாம் மனுஷன் அவனை ஏற்று விடுவாங்க. இது வந்து பாபேல் கோபுரம். இது வந்து சினையா தேசத்தில் செய்யப்பட்டிருந்துச்சு. இது வந்து பேர் உண்டாக்குறதுக்காக இந்த கோபுரம் பண்ணாங்க. கோபுரம் பண்ணாங்க. இது வந்து பேர் உண்டாக்குறதுக்காக பண்ணாங்க. இது முதல்ல பண்ணாங்க. இங்கே தான் பாஷை தாறுமாறாக்கப்பட்டிருந்துச்சு. ஜான் தாமஸ்னு ஒரு ஐயா வந்து இங்கிலாந்துலேருந்து ஒரு கிராமத்துக்கு வந்து ஒரு ஊழியர் செய்ய வந்தாங்க. அதனால் எல்லா மக்களுக்கும் அவங்க வந்து நல்ல உதவி எல்லாம் நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. நிறைய கற்றுக் கொடுத்து அந்த அவங்களுக்கு வந்து நிறைய கல்வி ஏசப்பா பற்றி நிறைய சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இயேசு பிரதான ஆசாரியை கொண்டு வர சொன்னாங்க. கொண்டு வரும்போது அவங்க வந்து ஏசப்பட்ட சாட்சியை தேடுறாங்க. சாட்சியை தேடிக்கிட்டு இருக்கும்போது சிலர் வந்து சொல்கிறாங்க, ஏசப்பா 3 நாளைக்குள்ளே ஆலயத்தை இடித்து கட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது பிரதான ஆசாரியர் கேள்வி கேட்கும்போது ஏசப்பாவே அமைதியாகவே இருந்தாங்க. அமைதியாக இருக்கும்போது அப்பொழுது ஏசப்பா சொன்னாங்க, நான் மனுஷன் வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா சொன்னாங்க. சொல்லும்போது அடுத்து சொல்கிறாங்க, அப்பொழுது பிரதான ஆசாரியர் சொல்கிறாங்க, இவனை மரண ஆக்கினிக்கு உட்பட வைக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அப்போ வந்து பேதுரு வந்து 3 தடவை மறுதளித்தான்.
நீயும் அவருடன் வந்தவர் தானே அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான் நான் அறியேன் அப்படின்னு சொன்னான். 2வது தடவையும் கேட்கும்போது நான் அல்ல அப்படின்னு சொன்னான். 3வது தடவை சொல்லும்போது நான் அறியேன்னு சொன்னான். இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன புரியுறீங்க? யாரையும் நீங்கள் காட்டி கொடுக்கக்கூடாது, யாரையும் காட்டி கொடுக்காது. ஏசப்பா மாதிரி நல்ல மனசாக இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து ஏசப்பா வந்து இந்த எரிகோ மதிலை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது 7 நாள் 7 தடவை சுற்றி வரணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே போகிறாங்க. இப்போ 7 நாள் 7 தடவை சுற்றி வராங்க. 7வது நாள் சுற்றி வரும்போது இந்த எரிகோ மதில் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. எந்த கதை சொல்லணும்? தபரால் வந்து தீர்க்கதரிசி. தபரால் வந்து ஒரு தீர்க்கதரிசி. அவங்க வந்து பாராக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு ராஜா பாராக்குனாங்க. அவங்க வந்து 900 அவங்க ஒருத்தவங்க கூட போட்டி போடணும். அவங்க வந்து சிசேரா அந்த ராஜா பேர். அவங்க 900 இரும்பு ரதங்கள் கொண்டு வந்து இவங்க கூட போட்டி போடுவாங்க அப்படின்னாங்க. அதுக்கு பாராக் சொன்னாங்க, நான் போட்டி போடணுன்னா நீனும் என் கூட யுத்த கலக்கத்துக்கு வரணுன்னாங்க. அதனால தெபோரான்னு சொன்னாங்க, சரி நான் வாரேன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க நான் வாரேன், ஆனால் சிசேரா வந்து சாக மாட்டான், அதுக்கு பதிலாக அவன் இன்னொரு பெண்ணின் கையால் தான் சாவான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பாராக்கும் யுத்த களத்துக்கு போயிட்டான், எல்லாரையும் கொன்னுட்டான். ஆனால் சிசேரா மட்டும் ஓடி வந்துட்டான். அப்புறம் யாகேல்னு ஒருத்தங்க வீட்டுக்கு அவன் போனான். அவங்ககிட்ட வந்து எனக்கு தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி தாங்கன்னு கேட்டான். அதுக்கு யாகேல் சொன்னாங்க, இல்லை நான் பாலே உங்களுக்கு தாரேன்னு சொன்னான். அவன் பால் குடிச்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது, நான் தூங்கட்டுமான்னு கேட்டான். அவங்களும் சரி தூங்குன்னொடனே அவங்க சுத்தியலை வச்சு அவங்க தலையிலே அடித்து கொண்டுட்டாங்க. திருப்பி பாராக் ஓடி வந்து பார்த்தபோது யாகேல் வந்து சொன்னாங்க, உள்ளே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அப்போ பார்த்தா சிசேரா இறந்து கிடந்தான் அந்த இடத்துல. எசேக்கியா ராஜா வந்து சுகம் இல்லாமல் இருந்தாங்க. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி வந்து இதை நீயும் வீட்டுக்கறியத்தை ஒழுங்குபடுத்தி நீ பிழைக்க மாட்டா மறித்துருவா அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அவன் ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுத்து இது 10 வருஷம் பின்னிட்டு திருப்பி 15 வருஷம் ஆயிடும் அவங்களுக்கு. தமிழன்களை எப்படி நினைவு வச்சுக்கலாம்? கருப்பை உளுந்து நனைத்து சமைத்து ருசித்து சாப்பிட எண்ணெய் அம்மா கூப்பிட்டு. தமிழன்களை இப்படி நினைவு வச்சுக்கலாம், கருப்பு உளுந்து நனைத்து சமைத்து ருசித்து சாப்பிட எண்ணெய் அம்மா கூப்பிட்டாள். இது வந்து திராட்சை கொடி. இது எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா இஸ்ரவேல் மக்களோட கம்பேர் பண்ணுறாங்க. இது வந்து நல்ல கனிகளை தந்து நல்ல இதாக இருந்துச்சுன்னா வந்து அவங்க வந்து பராமரிக்கப்படுவாங்க. அவங்க நல்ல பேர் வந்து ஆலயம் கட்டி வேலிலாம் கட்டுவாங்க. இதே வந்து கசப்பான காய்களை தந்துச்சுன்னா வேலிகளெல்லாம் அவுத்து போட்டு செடிகளெல்லாம் அவுத்து போட்டுருவாங்க. அதுதான் இதுலேருந்து வருது. அதே மாதிரி நம்மளும் நல்ல எண்ணத்தோடு இருக்கணும். ராகாப் வந்து ஒரு வீட்டில் ஒரு எரிகோ தேசத்தில் இருப்பா. அப்போ யோசுவா வந்து 2 வேவுக்காரர்களை எரிகோ தேசத்தை பார்க்குறதுக்கு அனுப்பி விடுவாங்க. அப்போ வந்து அந்த 2 வேவுக்காரர்களை துரத்திட்டு எரிகோ தேசத்து காவலாளிகள்லாம் துரத்திட்டு வருவாங்க. அப்போ வந்து ராகாப் வந்து அவள் வீட்டுக்குள்ளே அழைச்சி வச்சு சணல் தட்டைக்குள்ளே மறைச்சி வச்சிருவா. அதுக்கப்புறம் அவங்க வேவுக்காரர்களாக போன பிறகு அந்த 2 வேவுக்காரர்களையும் ஒரு கயிறு மூலியமாக கீழே அனுப்பிடுவா. அதுக்கப்புறம் அவளை காக்கிறதுக்காண்டி ஒரு அடையாளத்தை வைக்க சொல்லுவாள். அது ஒரு சிவப்பு கயிறை அவள் ஜன்னலில் கட்டி அவளை லாஸ்ட்டாக காப்பாற்றிடுவாங்க. அவ்வளோதான்.